RRS RCB IPL 2024 எலிமினேட்டர் போட்டி. சோ இதுல ஆவேஷ் கான் போட்ட ஒரு பந்து தினேஷ் கார்த்திகோட பேட்ல பட்டுச்சு. ஆன்ஃபீல்ட் அம்பையர் அதுக்கு அவுட் கொடுத்தாரு. தினேஷ் கார்த்திக் ரிவ்யூ கேட்ட காரணமா அது தேர்ட் அம்பையருக்கு போச்சு. தேர்ட் அம்பையர் ஸ்னிக்கோமீட்டர்ல செக் பண்ணி பார்த்துட்டு பேட் வந்து பால்ல பட்டிருக்கு, சோ அதனால அது நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாரு. எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஸ்ரீப்பா இருந்துச்சு, ஏன்னா அது கிளியரான அவுட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பேட் அண்ட் பாலுக்கு இடையில பேட் இருந்துச்சு. பேட்ல தான் ஃபர்ஸ்ட் பால் பட்டுச்சு, பேட்ல பேட்டும் பட்டுச்சு. அதனால அந்த ஸ்னிக்கோமீட்டர்ல அந்த ஸ்பைக் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அப்ப மெஷின் போய் சொல்றதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. மெஷின்ல அந்த ஸ்பைக்ல ஒரு வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும், நார்மலான ஸ்பைக் அது இருந்திருக்காது. சோ கமெண்ட்ரியில அப்பவே அபினவ் முகுந்த் சொன்னாரு, என்னோட ஃப்ரெண்ட் தான் தினேஷ் கார்த்திக், ஆனா இது கிளியர் அவுட் அப்படிங்கிற மாதிரி. சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரியில சொன்னது என்னன்னா இது கிளியர் அவுட். மைக்கேல் வேகன் சொன்னது என்னன்னா இது அவுட். பல எக்ஸ்பர்ட் சொன்னது இது அவுட் தான். சோ அப்பவே அம்பையர்ஸ் நோக்கி சங்ககாராவும் போய் கேட்டாரு, ஃபீல்டில் இருந்த எல்லா பிளேயர்ஸும் கேட்டாங்க, பட் அதுக்கு நாட் அவுட் தான் கொடுக்கப்பட்டது. சோ இந்த மாதிரியான அம்பையரிங்லாம் பார்க்கும்போது நீங்க நிஜமாவே குவாலிஃபைடு அம்பையர்ஸ் கேட்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.